Welcome to Maximo channel, 12th CBSE Mathematics. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு, வீடியோ போட்டாச்சு. இப்போ செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. ஃபர்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 8 மார்க்ஸ் வரும், ஓகேவா? ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 1 மார்க்கு. இப்போ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து கம்மி தான். ஆனால் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, உங்களோட செகண்ட் வால்யூம் புக் இருக்கு இல்லையா, இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இதையும் நீங்கள் நல்லா தான் பார்க்கணும். So what is inverse function? Definition: if y equal to f of x and x equal to g of y are two functions such that f of g of y equal to y and g of f of y equal to x, then f and g are said to be an inverse of each other. Written as எப்படி எழுதலாம்? g equal to f inverse and f equal to g inverse. If y equal to f of x, then x equal to f inverse of y. The inverse trigonometric functions or the inverse functions of the trigonometric function written as எப்படி எழுதுவோம்னா, cos inverse x, sin inverse x, tan inverse x, cot inverse x, cosecant inverse x, secant inverse x. So if y equal to sin x, ஓகேவா? அப்போ x என்னன்னா sin இந்த பக்கம் வந்துடும். sin இந்த பக்கம் வச்சுன்னா y equal to sin x, x இந்த பக்கம் வந்துச்சுன்னா sin inverse y. Similarly for other function, அதே மாதிரி y equal to cos xனா அப்போ x equal to cos inverse y, ஓகேவா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி டேபிள் உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கணும். இதை நீங்கள் 10th உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது இருந்தால் தான் இப்போ இந்த சாப்டரில் 2.1 நம்ம அட்டன் பண்ணவே முடியும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி டேபிள் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆங்கிளில் 0, 30, 45, 60, 90 இருக்குது. இப்போ ஹையர் ஸ்டடியில் நீங்கள் என்ன பண்ணணும், ரேடியன்ஸில் ஞாபகம் வச்சுருந்தா உங்களுக்கு நல்லது. 0, 5/6னால் கரெக்டாக 13 ஞாபகம் வரணும், 5/4னா 45, 5/3னா 60, 5/2னா 90. ஸோ ஆங்கிளை மறந்துட்டு ரேடியனில் ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் அங்கேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. சைனு, இந்த சைன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும். மீதி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், மீதி 6மே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். ஸோ சைன் வந்து sin 0, 0, sin 30, 1/2, sin 45, 1/√2, cos 60, √3/2, sin 90, 1. ஸோ காசுக்கு அப்படியே நீங்கள் என்ன பண்ண வேண்டியதா, ரிவர்ஸில் இதை எழுத வேண்டியதா. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா என்ன வந்துடும், காஸ். டேனுக்கு டேன் வந்து என்னது, சைன் பை காஸ் தீட்டா. ஸோ இதுலேயும் இதையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும், டேன் தீட்டா வந்துடும். 0/1 0, 1/2/√3/2னா 2 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். 1/√3, 1/√2/1/√2னா √2 கேன்சல் ஆகிடும், 1 வந்துடும். √3/2 1/2. ஸோ அப்போ என்ன ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும், √3. 1/0னா நாட் டிஃபைன், இன்ஃபினிட்டி, ஓகேவா? சைன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா போதும், மீது 5மே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ இப்போ tan பார்த்துட்டோம். காட் என்னது, 1/tan. ஸோ 1/tan அப்படியே இதை 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1/0னா இன்ஃபினிட்டி, 1/1/√3னா ரெசிப்ரோக்கல்ட்டுனா √3, 1/1 1, 1/√3, 1/∞ என்னது 0. ஸோ கொசிகண்ட் என்னது 1/sin. ஸோ sin 1 போட்டிங்கன்னா அது என்ன வந்துடும், உங்களுக்கு கொசிகண்ட் வேல்யூ வந்துடும். சீக்கண்ட் வந்து 1/cos. ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு உங்களுக்கு என்ன வந்துடும், சீக்கண்ட் வந்துடும். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிளை நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுவும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த குவாட்ரண்ட்டில் ட்ரிக்னாமெட்ரியில் இதுவும் இப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஆல் சில்வர் டீ கப்ஸ், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது. இல்லைன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆல் ஸ்டூடெண்ட் 10th கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா ஈஸியாக மனசில் பதியுதோ அதை வச்சுக்கோங்க. ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்னது, எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் அதோட பேர் கொசிகன். கொசிகன் என்னது 1/sin, அது பாசிட்டிவ். தேர்டில் வந்து என்ன பாசிட்டிவ், டேனும் காட்டும் பாசிட்டிவ். ஃபோர்த்தில் காஸும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். ஸோ இது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 0, 90, 180, 270. இது π/2, இது π, இது என்னது 3π/2. ஸோ சைன் வந்து எப்போ சேஞ்ச் ஆகுது,
90 to 70க்கு என்ன அது சைன் வந்து காஸ் ஆகும். சைன் 90 + தீட்டா சைன் 90 - தீட்டானா அது என்ன ஆகிடும், காசாக மாறிடும். அதே மாதிரி சைனு டேனு சீக்கெண்ட்டுக்கு எல்லாமே என்ன ஆகுது, சைன்னா காஸ் ஆகுது, டேன்னா காட் ஆகுது, சீக்கெண்ட்னா கொசிகெண்ட் ஆகுது. எந்த ஆங்கிளுக்குனா 90 to 70க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 90 to 70க்கு சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா 180 360க்கு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. 180 360க்கு அப்படியே தான் இருக்கும். சைன்னா சைன், காஸ்னா காஸ், டேன்னா டேன், காட்டு கொசிகெண்ட் சீக்கெண்ட் எல்லாமே அதே தான். ஓகேவா? இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிஷ்னலாக நான் சும்மா கொடுத்துருக்குறேன், இதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். இதையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து 1,0 ஃபஸ்ட்டு இருக்கிறது காஸ் தீட்டா, காஸ் 0 1, சைன் 0 0. ஓகேவா? இது காஸ் தீட்டா 0, சைன் தீட்டா 1. இது என்னது π/2ஓட வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா காசு π -1, சைன் π 0. இது cos 3π/2 0, sin 3π/2 என்னது -1. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்போவுமே ட்ரிக்னாமெட்ரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இனியும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது காசோட வேல்யூ, ரெண்டாவது இருக்கிறது சைனோட வேல்யூ. இங்கே வந்து 1,0 வரும். அடுத்து இப்போது டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். கண்டிப்பாக நீங்கள் இதையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இன்வெர்ஸ்க்கு டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, சைன் இன்வெர்ஸ்க்கு, காஸ் இன்வெர்ஸ்க்கு, டேனு, காட்டு, சீக்கெண்ட், கொசிக்கெண்ட். ஸோ இதோட டொமைன் ரேஞ்சை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது க்ளோஸ்டு இன்டர்வலா ஓப்பன் இன்டர்வலான்னு நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். க்ளோஸ்டு இன்டர்வலுக்கும் ஓப்பன் இன்டர்வலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். க்ளோஸ்டு இன்டர்வல்னால் அது 2 வேல்யூ இன்க்ளூடட், -π/2லேருந்து π/2 வரைக்கும் இன்க்ளூடட். ஓப்பன் இன்டர்வல்னால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது. -π/2ம் π/2ம் நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுதான் ஓப்பன் இன்டர்வலுக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ சைனோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, காசு. அந்த மாதிரி இந்த டேபிளையும் நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக நாங்கள் வச்சுக்கோங்க. எதுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல், எதுக்கு ஓப்பன் இன்டர்வல்ன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் வந்து பர்டிகுலராக அந்த டொமைன் அந்த ரேஞ்ச் எடுத்துருக்கோன்னா, இது கிராஃபு, சைன் இன்வெர்ஸ் எக்ஸோட கிராஃபு, காஸ் இன்வெர்ஸ், டேன் இன்வெர்ஸ், அதே மாதிரி கொசிக்கெண்ட், சிக்கெண்ட், காட்டுக்கெலாம் இருக்குது. ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா, பைஜெக்டிவாக இருந்தால் தான் அது என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். 1 to 1 on 2 ரெண்டுமே இருந்தால் தான் அது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சைன் எக்ஸோட கிராஃப் உங்களுக்கு தெரியும், நிறையா வேல்யூ போயிட்டே இருக்கும். ஓகேவா? 0, π/2, π 3π/2 போயிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டொமைன். ஒய் ஆக்சிஸ் தான் என்னது, ரேஞ்ச். ஸோ எந்த டொமைனில் எந்த ரேஞ்சில் 1 to 1 on 2 வருது, ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா அதுக்கு அவுட்புட் ஒன்று வரணும் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் 1 to 1 நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது எந்த சைனோட கிராஃபில் எந்த டொமைன் எந்த ரேஞ்சில் 1 to 1 on 2 எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுதான் நம்ம டொமைன் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு செட்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதேமாதிரி வேறு ஒரு செட்டில் கூட எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது இந்த ஏரியா மட்டும்தான். ஸோ சைன் -π/2 π/2 ரேஞ்சில் -1 to 1 இந்த இடத்துல மட்டும் நமக்கு என்ன ஆகுது, 1 to 1 on 2 இருக்குது. அப்போ தான் இன்வெர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வெர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா 1 to 1 on 2 பைஜெக்டிவாக இருந்தால் தான் இன்வெர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால் இந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்ம டொமைன் ரேஞ்சுன்னு எடுத்துக்கோம். அதே மாதிரி காசுக்கு, அதே மாதிரி டேனுக்கு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு 5 சம் நம்ம பார்த்துடலாம். இந்த டேபிள் நான் இங்கே 270 வரைக்கும் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங். பிரின்சிபல் பிரான்ச்சுங்கிறது ரேஞ்சு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரின்சிபல் வேல்யூன்றது ரேஞ்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2.
ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 அப்போனா வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், அதை ஒயின் வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு sin y equal to 1/2. sin இந்த பக்கம் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வந்தால் சைன் ஆகிடும். sin y equal to -1/2. ஸோ சில ஃபார்முலாஸ்லாம் அவங்க புக்லேயே இருக்கும். சைனு பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் என்ன ஆகிடும், உள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகிடும், sin -5/6. ஸோ சைனோட எந்த வேல்யூ, 5/6க்கு என்ன வேல்யூன்னு பாருங்கள், 1/2. 1/2க்கு sin 1/2 நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 5/6. அப்போது sin -5/6 டேபிள் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 1/2க்கு 5/6. ஸோ we know that range, அந்த ரேஞ்சு 5/6 அந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். சைன் இன்வெர்ஸோட ரேஞ்ச் என்னது, -5/2 5/2, அதாவது -90லேருந்து +90க்குள்ளே வேல்யூ இருக்கணும். இப்போ நமக்கு வந்திருக்க என்னது, -5/6. ஸோ -5/6னால் அது 30. அது -90லேருந்து 90க்குள்ளே தான் இருக்கு இல்லையா. அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை ஆன்சரை எழுத முடியும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் சம். 2 மார்க்கில் நிறையா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ the principal value of sin inverse -1/2 is -5/6. அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். find the principal value of cos inverse √3/2. அப்படியே பார்த்தோன்னா இவ்வளோ ஸ்டெப்பு நீங்கள் √3/2 எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அப்படியே போட்டுடலாம். √3/2 எதுக்கு வருது, 5/6. ஸோ டெஃபினிஷனாக அந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுதணும்னா லெட் ஈக்குவல் டு ஒய். அப்போ காசு என்ன பண்ணுவோம், காஸ் ஒய் ஈக்குவல் டு √3/2. ஸோ காசோட எந்த வேல்யூக்கு √3/2 வருதுன்னா 5/6. ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். காசோட ரேஞ்ச் என்னது, 0 to π, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 to π. ஸோ அதில் தான் இருக்குது. 0 to 180 இல்லையா, இது 5/6னால் 30, அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நமக்கு எழுதிடலாம். கண்டிப்பாக இதை 2 மார்க்கில் நீங்கள் எழுதணும். அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக காமிக்கணும். இங்கே ரேஞ்சு தான் நம்ம பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் அது. therefore the principal value of cos inverse √3/2 is 5/6. அடுத்து third sum. Find the principal value of cosecant inverse 2. cosecant ஸோ 2 பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் என்னது, அதுவும் என்னது 5/6. ஐயோ எனக்கு சைன் காஸ் டேன் மட்டும்தான் அவர் கொசிகெண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா, கொசிகெண்டோட ஃபார்முலானது 1/sin 2 1/2. ஸோ 1/2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 5/6. ஓகேவா? இப்போ என்னென்னு எடுத்துக்கணும், லெட் ஒய் ஈக்குவல் டு கொசிகெண்ட் இன்வர்ஸ் 2. இப்போ கொசிகெண்ட் அனுப்ப முடிச்சுன்னா கொசிகெண்ட் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எந்த கொசிகெண்ட் எதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 5/6. அப்போ அந்த ரேஞ்சில் இருக்கா, ரேஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ -0 தவிர மீதி இடத்துல -5/2, 5/2 க்ளோஸ்ட் இன்டர்வல் -0 தவிர மீதி எல்லாமே. ஏன் 0 விட்டோம்னா கொசிகெண்டோட வேல்யூ என்னது 1/0. அப்போ அங்கே இன்ஃபினிட்டி ஆகிடுது. அதனால தான் அதை தவிர அப்படின்னு சொல்கிறோம். கொசிகெண்ட் வந்து 1/sin தானே, 1/0ன்னு வருது இல்லையா, அதுக்காக. So the principal value of cosecant inverse 2 is 5/6. Simple sum. 2 மார்க்கு அழகாக நீங்கள் வாங்கி போயிடலாம். 1 மார்க்கில் வந்தாலும் நீங்கள் எழுதிடலாம். ஸோ find the principal of tan inverse -√3. இந்த மைனஸு நீங்கள் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். சைனுக்கும் டேனுக்குமே மைனஸ் வந்தால் அது என்ன ஆகிடும், ஆங்கிள்குள்ளே போயிடும். லெட்டு tan inverse -√3 equal to y, then tan y equal to -√3 equal to -tan π/3. இந்த மைனஸ் என்ன ஆகிடும், உள்ளே வந்துடும். ஸோ √3க்கு பாருங்கள், இந்த டேபிள் நீங்கள் பார்த்துக்கோங்க. tan √3 அது 5/3. ஓகேவா? இந்த டேபிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எடுத்து போடுறதுக்கு டக்குன்னு பார்க்க ஈஸியாக இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். அந்த டேபிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு மெமரைஸ் பண்ணி டக்குன்னு போட்டுருவோம். tan π/3 √3 டக்குன்னு 5/3 உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். You know that the range of the principal value branch of tan inverse is
open interval minus pi by 2 comma pi by 2 and tan pi by 3 னா என்னது ஓகேவா 60. So therefore the principal value of tan inverse root 3 equal to minus pi by 3. Find the principal value of cos inverse minus 1 by 2. So இப்போ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக டீட் பண்ணணும். இப்போ சைனுக்கு மைனஸ் வந்தால் நம்ம ஆங்கிள் உள்ளே போட்டுருவோம், டேனுக்கு மைனஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போட்டுடலாம். இப்போ காசுக்கு மட்டும் என்ன இருக்குன்னா பை மைனஸ் தீட்டான்னு நம்ம எழுதுகிறோம். இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஸோ லெட் எல்லாமே அதே மாதிரி லெட் காஸ் இன்வெர்ஸ் மைனஸ் 1 by 2 ஈக்குவல் டு ஒய், தென் காஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2. எந்த வேல்யூ 1 by 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். காஸோட 1 by 2 என்ன இருக்குது, பை பை 3. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போது காஸ் பை மைனஸ் தீட்டா, காசுக்கு மைனஸ் வந்துச்சுன்னா பை மைனஸ் தீட்டான்னு நீங்கள் எழுதணும். இப்போ பை மைனஸ் பை பை 3, 3 இன்ட்டு பை 3 பை, 3 பை மைனஸ் பை என்னது 2 பை, 2 பை பை 3. காசுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் வந்துச்சுன்னா. ஸோ இப்போ அந்த ரேஞ்சில் இருக்கான்னு பாருங்கள். we know that the range of the principal value branch of cos inverse is 0 to pi closed interval. ஸோ 2 pi by 3னா அதுக்குள்ளே தான் வரும். ஓகேவா, pi by 3னா அது 60யா, 2 into 16 அது 120. 120 எங்கே வருது, 0 to 180க்குள்ளே வருது. ஓகேவா, அப்போ அதோட வேல்யூ என்னது 2 pi by 3. So the principal value of cos inverse minus 1 by 2 is 2 pi by 3. ரொம்பவே ஈஸியான சம், ஈஸியாக அழகாக நீங்கள் 2 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா trigonometric டேபிள் ஞாபகம் இருக்கணும், டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து ஞாபகம் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அழகாக நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். தேங்க்யூ. 6th சம்லேருந்து 10th சம் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம்.